ஜனவரி 17. வெள்ளிக்கு பதில் தங்கம். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். மத்தேயு 6:21. கிறிஸ்தவ வாழ்வில் பின்மாற்றத்தை தவிர்க்க ஒரு வழி சுயநலமின்றி பகிர்ந்தளித்தல் என திருமறை போதிக்கிறது. பிரியமானவர்களே, நன்மையானவைகளும் மீட்புக்கு உரிமைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கனவென்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் செயல்களையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு தொண்டு செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது திருப்பெயருக்காக காண்பித்த அன்புள்ள உழைப்பையும் மறந்து விடுகிறதற்கு கடவுள் அநீதி உள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:9. நமது பொருட்களை பிறருடன், குறிப்பாக தேவ மக்களுடன் பகிர்ந்து அனுபவித்தலை இந்த பகுதி குறிப்பிடுகிறது. பகிர்ந்தளிப்பது நமது ஆன்ம நினங்கொள்ளவும், நீதி பெருகவும், கிருபையும் வல்லமையும் நிறையவும், நித்திய வாழ்வின் திளைப்பு கூடவும் நடத்துகிறது என்பதை கீழ்காணும் வசனங்கள் தெளிவாக்குகின்றன. தாராள குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். தண்ணீர் பாய்ச்சுகிறவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:24. விதைக்கிறவனுக்கு விதையையும் சாப்பிடுவதற்கு உணவையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருகச் செய்து உங்கள் நீதியின் விளைச்சலை பெருக செய்வார். 2 கொரிந்தியர் 9:1. ஒருவரும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் நிறைவான கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:32. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆன்மீக வாழ்வுக்கென்று விதைக்கிறவன் தூய ஆவியினாலே நிலைவாழ்வை அறுப்பான். கலாத்தியர் 6:8. இவ்வித ஆன்மீக ஆசிகளை பெறுவோருக்கு பின்மாற்றம் கனவிலும் தோன்றுமோ? வெள்ளிக்கு பதிலாய் யார் தங்கம் கொடுப்பார்? ஆனால் இதோ வெள்ளி கொடுத்து தங்கம் வாங்க ஒரு வாய்ப்பு. உங்கள் வெள்ளி நாணயங்களை வாரி வழங்கிடுங்கள். கடவுள் தங்கச் சுரங்கமாகிய நித்திய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து விடுவார். செல்வத்தின் மயக்கம் மனிதரை பின்னிழுக்கிறது. மத்தேயு 13:22. பண ஆசை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிறது. 1 தீமோத்தேயு 6:9. செல்வந்தர்க்கோர் அழைப்பு. அவர்கள் நல்லது செய்யவும், நற்செயல்களில் செல்வந்தர்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் தயாள குணமுள்ளவர்களாயிருக்கவும் வேண்டும். 1 தீமோத்தேயு 6:17-19. செல்வந்தர் தாராளமாய் தங்கள் பணத்தை அள்ளி வீசினாலன்றி விண்ணுலகில் நுழைவதோ, கிறிஸ்தவ வாழ்வில் வளர்வதோ ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழைந்தாற்போலதான். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே.